நெருக்கடியான பல சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் அந்த நெருக்கடிகளிலும் சிந்தனையையே தன்னுடைய உரமாக்கி அமைதியையே ஆயுதமாக்கி அணுகுமுறையின் மூலம் வென்றெடுக்கிறீர்கள். ஒரு நாட்டின் மகத்துவம் அந்த நாட்டினுடைய வளங்களில் இல்லை, அந்த வளங்களை மக்களுக்கான செல்வமாக மாற்றுவதிலேதான் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பெரும் சாபக்கேடு ஊழல். அந்த ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை, அந்த ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை படைப்பதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் சபை இங்கே நடக்குது. மாண்புமிகு உறுப்பினர் அந்த ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை முன்முயற்சியோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஊழலை ஒழிக்கின்ற பணியிலே ஆண்டாண்டு காலமாக முயன்றிருந்தாலும் முயற்சி செய்திருந்தாலும் முடியாத போதும் தற்போது 3 மாதங்களில் நீங்கள் ஊழலுக்கு மூடு விழா நடத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய எண்ணத்தின் செயல்பாடு. நம் அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த 3 மாத காலத்தில் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு சவால்கள், அந்த சவால்களை எல்லாம் சமாளித்து இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கை நிலைநிறுத்தும் வகையிலே சட்டப்பேரவையிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அன்பு சகோதரர்கள் திரு மரிய வில்சம் அவர்களும் திரு வினோத் அவர்களும் பொது நிதிநிலை அறிக்கையையும் வேளாண்மை நிதிநிலை திருத்திய அறிக்கையையும் இந்த மாமன்றத்துக்கு கடந்த 2 நாட்களிலே வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட பிறகு நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் வினோத் அவர்கள் மேற்கோள் காட்டியதை போல சட்டமன்றம் என்பதும் தமிழகத்து நிதிநிலை அறிக்கை என்பதும் சிதம்பர ரகசியங்களாக சாதாரண மக்களிடத்திலே இருந்து வந்த நிலை மாறி இன்றைக்கு அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறந்த புத்தகமாக இந்த பட்ஜெட் பேருரைகள் இருந்தது என்பதை எவரும் மறுக்க முடியாது. சிற்றரசாக இருந்த சோழ நாட்டை பேரரசாக உயர்த்த வித்திட்ட மாமன்னன் விஜயாலய சோழன். அந்த சோழன் சிறந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்னதாக அவரது அமைச்சரவை சகாக்களை எல்லாம் அழைத்து சிறந்த பேரரசை உருவாக்குவதற்கு தேவை சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதுதான். அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை இருக்க வேண்டும், பல்வேறு திட்டங்களை வருவாய் பெருக்கத்திற்கு ஈடுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி செயல்படுத்தியதன் விளைவுதான் சோழ பேரரசு மாபெரும் வெற்றியை பெற்றது என்பது வரலாறு. அப்படி தமிழகத்தை ஆண்ட முப்பெரும் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களின் மொத்த உருவமாய் இன்று வீற்றிருக்கின்ற மக்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கு இலக்காக $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்கும் இலட்சிய பயணத்திற்கான முன்னோட்டமான ஒரு நிதிநிலை அறிக்கையை, வேளாண் நிதிநிலை அறிக்கையை இங்கே படைத்தளிக்க எளியவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பள்ளி மாணவர்களை, இளம் தலைமுறையினரை பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முதலில் சைக்கிள் திட்டம். இந்த சைக்கிள் திட்டத்திற்கு நிதி எப்போதுமே ஒரு திட்டத்தை தீட்டும் போது அதன் பயனை தான் பார்க்கணும். அந்த பயனிற்காக செலவிடப்படும் தொகை, அதற்காக நாம் பெறும் கடன் எல்லாம்
சமூக நல திட்டங்களில் தான் வருகிறது என்று மதிப்பிற்குரிய அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதை போலத்தான் வழங்கப்படுகின்ற சைக்கிள் என்பது வழங்கப்பட்ட பிறகு பெற்ற பிறகு அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஆனால் அதனை மறு சுழற்சியில திரும்ப போய் நம்ம ரீவைண்டிங் பண்ணி அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற ஒரு நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சு. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த 3000 மதிப்பிலான சைக்கிளை கொடுப்பதற்கு பதிலாக 8000 வரையிலான ஒரு மதிப்புள்ள சைக்கிளை பாதுகாப்பு கவசத்தோட வாட்டர் பாட்டிலோட வழங்குகின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு முதலமைச்சர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது, இந்த அண்ணன் தலைமையிலான அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால அந்த சைக்கிள் திட்டத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.